இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இன்றைக்கி தரிசனத்தின் காலம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய தரிசனம் பார்க்குறாங்க. அப்படியே இன்றைக்கி காலையில் ஆவடியில் இருக்காங்க, மத்தியானம் பரலோகத்தில் போய் எலியாவோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறாங்க, மத்தியானம் லஞ்சு இயேசுவோட சாப்பிட்றாங்க, அப்புறம் திரும்ப டின்னருக்கு வந்துட்டா நேராக வந்து மோசக்கிட்ட வந்துடுறாங்க. ஐயோ, இன்றைக்கு பரம தரிசனம்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பரலோகத்தில் போயிடுறாங்க, அப்படியே நரகத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஐயோ அப்பா, இன்றைக்கி தரிசனத்தில் பார்த்தா நமக்கு தலை சுற்றுது. நானே சில வேளை யோசிக்க, ஆண்டவரே இந்த மாதிரி தரிசனத்தெல்லாம் பார்க்குறாங்களே ஆண்டவரே, எனக்கு ஒன்றையுமே காட்ட மாட்டேங்குது. இன்னைக்கு தரிசனத்தில் என்னென்ன பார்க்குறான் ஐயா. செங்கல்ல 10,000 விற்க தரிசனம் கிடைக்குது, துணியை விற்கிறதுக்கு தரிசனம் கிடைக்கும், எல்லாம். எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டாது. எனக்கு இந்த வசனம் தவிர வேற ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ராத்திரி பகலும் முட்டி போது நான் வசனம் தான் தராரு ஆண்டவர், ஒரு தரிசனம் கொடுக்க மாட்டேன்றாரு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இன்னைக்கு நிறைய நீங்கள் நினச்சிடாதீங்க, அப்பா அவர் பரலோகத்து சிசன்டிக்ஸ் வச்சுருக்காரு, காலையில் அங்கே இருக்கார், சாயங்காலம் அங்கே போகிறார், அவர் பெரிய ஆளுங்க. இயேசுநாதரோடவே சாப்பிட்றாரு, இயேசுநாதரோட ஆப்பிள் சாப்பிட்றாரு, இயேசுநாதரோட காஃபி சாப்பிட்றாரு. இன்றைக்கி தரிசனம் எதுக்குன்னா அவங்கள பெரிய ஆளாக்குறது. ஏசா என்ன தரிசனம் பார்த்தான்னா, தேவனையே பார்த்தான், சிங்காசனத்தை பார்த்தான், தேவ தூதர்களை பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தான், தேவ அக்கினி அவன் தொடர்றதையும் பார்த்தான். ஆனால் அதோடு முடிஞ்சிடல கதை. அதுக்கு பிறகுதான் ஆண்டு ஆரம்பிச்சாரு, என் காரியமாக யாரை. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க கோயிலுக்கு? இன்னைக்கு எதுக்கு நீ கோயிலுக்கு வந்தீங்க? உங்க காரியமாவா கர்த்தர் காரியமாவா? யார் அப்படியா? அது எப்படி கர்த்தர் காரியமா வந்திருப்பீங்க? உங்க காரியத்துக்கு வந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இன்றைக்கு அபிஷேகிக்க மாட்டாரா? இன்னைக்கு தொட மாட்டாரா? இன்னைக்கு கண்ணீரை தொடைக்க மாட்டாரா? இன்னைக்கு கடன் பிரச்சனை தீராதா? என் பாரம் தீராதா? அப்படி சொல்லத்தானே ஆராதிக்கவே செய்றீங்க. ஆராதனையே அப்படி வந்துச்சு. கர்த்தர் இங்கே இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்களுக்கு இப்போ கார் தருவார். அப்படிலாம் இன்னும் சவுண்டில் ஆராதிப்பீங்க. உங்களுக்கு வீடு தரும், உங்கள் ஆசீர்வாதமாக சொல்ல சொல்ல உங்கள் ஆராதனை சவுண்டு. சர்ச்சுக்கு எதுக்கே வரணும்? நம்ம காரியமாக, நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம சுகத்துக்காக, நம்ம பலனுக்காக, நம்ம பரலோகம் போகிறதுக்காக. யாருமே கர்த்தருடைய காரியத்துக்கு வரல. ஆனால் தரிசனத்தை கண்ட ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் கேட்டார், என் காரியமாக யாருப்பா போவா? அடுத்த வாரம் கோயிலுக்கு வர மாட்டீங்க.